ஃபஸ்ட்டு வந்து பாலை நல்லா வந்து நம்ம காய வச்சுட்டு அதில் ஆடை வந்து விழுந்துகிட்டே இருக்குது பாருங்கள். அந்த வந்து ஆடையை வந்து அப்படியே நம்ம பால் ஆடையை நல்லா இந்த மாதிரி பிரித்து விட்டுட்டே இருங்க. கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க. ரொம்ப நேரம் கைவிட்டாமல் கிண்டணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஆடை வரும்போது பாலாடை வரும்போது இந்த மாதிரி எடுத்து விட்டுடுங்க. அது கொஞ்சம் சாப்பிட்றதுக்குள்ள உங்களுக்கு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இந்த மாதிரி வரும்போது மட்டும் கிண்டிகிட்டே இருந்தால் போதும். அதுக்கப்புறம் அது பாட்டு நல்லா சுண்டை காஞ்சி நல்லா வந்து ஒரு திக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடணும். அந்த டைமில் நம்ம நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருக்கணும். ஏன்னா அந்த டைம் தான் கொஞ்சம் அடிப்பிடிக்க ஸ்டார்ட் பண்ணும். ஸோ அதனால் அந்த டைம் மட்டும் கிண்டுங்க. இந்த மாதிரி பேனில் செய்யும்போது எனக்கு அடிப்பிடிக்கலை. நீங்கள் அலுமினியமில் அந்த மாதிரி செய்யும்போது தான் அடிப்பிடிக்கும். அப்புறம் ஒரு ஹாஃப் லெமன் எடுத்து பிழிஞ்சு விட்டுட்டேன். கொஞ்சம் நல்லா திக்கான உடனே ஹாஃப் லெமன் பிழிஞ்சு நல்லா அதை கிளறி விட்ட உடனே நம்மளுக்கு இன்னும் வந்து நல்லா திரியாக வந்துடுது பாருங்கள். தண்ணி இல்லாமல் திரியாக வரும். ஏன்னா திக்கான பால் தான் போட்டதும் திக்கான பால். அந்த பாலையும் நல்லா திக்காக வந்து நல்லா கிளறி நல்லா திக்காக பண்ணிட்ட பிறகு தான் நான் வந்து லெமன் போட்டேன். ஸோ அதனால் தண்ணியே இல்லாமல் நல்லா வந்து சுண்டை இதாகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து நாட்டு சர்க்கரை தான் நான் போட்டேன். நான் வந்து ஒயிட் சுகர் யூஸ் பண்ணல, ப்ரௌன் சுகர் தான் யூஸ் பண்ணேன். ஒரு 2-3 டீஸ்பூன் நான் போட்டேன். சுகர் லெவல் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க டேஸ்ட்டுக்கு. சும்மா நான் ட்ரை பண்ண டிஷ் உங்களுக்கு காமிக்கலான்றதுனால தான். ஸோ அது நல்லா வந்து திக்கான உடனே நம்ம வந்து நெய் விடணும். கொஞ்சம் ஒரு 2-3 டீஸ்பூன் நெய் விட்டு இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருந்தோன்னா அது ஒரு நல்ல வந்து ஒரு டேஸ்ட் வரும் சாப்பிடும்போது உங்களுக்கு நெய் விட்டு செஞ்சிங்கன்னா. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து இதே வந்து நீங்கள் ஒயிட் சுகர் போட்டிங்கன்னா அது நல்லா வந்து ஒரு என்ன சொல்லுது லப்பர் மாதிரி ஒரு நல்ல இதுக்கு வரும். இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும் நாட்டு சர்க்கரை போட்டிங்கன்னா. ஆனால் டேஸ்ட் வந்து வேறு லெவலாக இருக்கும். இதில் ரெண்டுத்துலேயும் வந்து டேஸ்ட் வந்து உங்களுக்கு என்ன ஒரு டிஃப்ரெண்ட்டும் வராது. ஆவின் சாப்பிட்டுருக்கீங்க நீங்கள், ஆவின் பால்கோவா. ஸோ அந்த டேஸ்ட்டு தான் இருக்கும். இது கண்டிப்பாக சூப்பராக இருந்துச்சு. நான் ட்ரை பண்ணேன். சரி, ட்ரை பண்ணது உங்களுக்கு ஷேர் பண்ணணுன்றதுனால தான் நான் ஷேர் பண்ணேன். நான் ட்ரை பண்ணுற டிஷ்ஷஸ் எல்லாமே நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். எல்லாருக்குமே பால்கோவா செய்கிறது தெரிஞ்சிருக்கும். பட் என்னோடய ஸ்டைல் நான் பண்ணது உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சூப்பராக இருந்துச்சுங்க. இது நிஜமாகவே நல்லா சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி நல்லா இருந்துச்சான்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப்